Realme P4 Power recent timesல 10000 mAh பேட்டரி கொடுத்து லான்ச் ஆன போன் இது. இந்த போனை கிட்டத்தட்ட 1 வீக் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த 25000 rupees bracketக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுதான் நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படினா நான் சுதர்ஷன். இது நம்ம சேனல் Techie Feed தமிழ். சோ இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஹானஸ்ட் டெக் ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங். பாக்ஸ் பேக்கேஜிங் எப்போதும் போல அதே yellow கலர்ல தான் வந்து இருக்கு. Realme P4 Power அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. ஒரு பேக் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. அது கூடவே ஒரு யூசர் கைட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நமக்கு போன் இருக்கு. நெக்ஸ்ட் USB Type A to Type C கான கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. 80 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்லயே வந்து வந்துருது. அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் பை வந்து கொடுத்திருக்காங்க. சோ எப்போதும் போல பாக்ஸ்ல எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த போன் பிளாஸ்டிக் பில்டோட தான் வந்து வருது. டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்க அப்படினா இதுல ஒரு பெரிய 6.8 இன்ச்ல 1.5K மேக்ஸிமம் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ற ஒரு AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் நல்லா வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே தின்னா இருக்கு. சோ மல்டிமீடியா யூசேஜ் எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்கும். கலர்ஸ் கொஞ்சம் பஞ்சியா இருக்கு. AMOLED டிஸ்ப்ளே இருக்கனால பிளாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த போன்ல HDR சப்போர்ட் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. Netflixல HDR10 சப்போர்ட் வந்து கிடைக்குது. ஆனா இதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படினா ப்ராசஸர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது வந்து இல்ல இதுல. சோ YouTubeல 4K HDR கண்டென்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்றப்போ மினிமல் ஸ்டட்டர் வந்து ஃபீல் ஆகுது. நீங்க 480p or 1080p ல வச்சு பாக்குறீங்க அப்படினா இஷ்யூ எதுவும் இல்ல. ஆனா 4K HDR கண்டென்ட் தான் வந்து பாப்பீங்க அப்படினா இது கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது தவிர டிஸ்ப்ளே ரொம்ப பிரைட்டா இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல கூட கம்ஃபர்ட்டபிளா வந்து யூஸ் பண்ணலாம். அவுட்டோர் விசிபிலிட்டி சூப்பரா இருக்கு. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பாத்தீங்க அப்படினா நல்லா ஃபாஸ்டா ரிலையபிளா வந்து வொர்க் ஆகுது. ஓவராலா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் குட். பட் ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மேஜர் இஷ்யூ டிஸ்ப்ளேல பாத்தீங்க அப்படினா 4K HDR பிளேபேக் லாக் மட்டும் தான். கண்டென்ட் கன்சம்ப்ஷனுக்கு இன்னொரு மேஜர் ப்ராப்ளம்னு பாத்தீங்க அப்படினா சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 15000 rupees செக்மெண்ட்ல இருக்க போன்ஸ்லயே டுவல் ஸ்பீக்கர் கொடுக்கறப்போ இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றது பயங்கர டிசப்பாயிண்டடான விஷயம். 10000 mAh பேட்டரி கொடுத்திருக்கோம். அதனால இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அக்செப்ட் பண்ண முடியாத மிஸ்டேக் இது. நான் பேப்பர் ஸ்பெக்ஸ் பாக்கும்போது கூட அந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆகல. சிங்கிள் ஸ்பீக்கர் ஓரளவுக்கு குவாலிட்டியா கொடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சேன். பட் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ சிங்கிள் ஸ்பீக்கரோட குவாலிட்டி இவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்ல. 400% லவுட்னஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. லவுட்னஸ் ஓரளவுக்கு ஓகே. பட் டீடைல் சுத்தமா வந்து இல்ல. பேஸ் ரொம்பவே வொர்ஸ்ட். சோ நீங்க மோஸ்ட்லி TWS ஆர் இயர்போன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இருக்காது. பட் ஸ்பீக்கர்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கேப்பீங்க அப்படினா இது கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். சாஃப்ட்வேர்னு பாத்தீங்க அப்படினா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 ஓட வந்து வருது வித் Realme UI 7. 3 இயர்ஸ் கான மேஜர் Android அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ் கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு அப்டேட் சப்போர்ட் டீசென்ட்டா இருக்கு. ப்ளோட் வாய்ஸ்னு பாத்தீங்க அப்படினா இருக்கு. பட் எல்லாத்தையுமே நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆப் நோட்டிபிகேஷன்ஸ் ஆப் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் நோட்டிபிகேஷன் வரும் ஸ்டார்டிங்ல போன் பூட் பண்ணதுமே. பட் இதையும் நீங்க வந்து மேனுவலா வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். இனிஷியலா இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணா கூட சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபீல் ஆகல. நிறைய அனிமேஷன்ஸ் மிஸ் ஆகுது. UI அந்த அளவுக்கு ஸ்மூத்தாலாம் வந்து ஃபீல் ஆகல. ஆப் ஓபனிங் க்ளோசிங் அனிமேஷன்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா பேஜ் எக்ஸிட் அனிமேஷன்ஸ்லாம் ஸ்மூத்னஸ் வந்து இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படினா பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஆப் லாக், டுவல் ஆப்ஸ், ஆப் ஹைட், கால் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து இருக்கு. AI ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி கேலரி AI எடிட்டர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. AI சைடுல பெருசா வந்து கட்ஸ் இல்ல. கட்ஸ் இருக்குது ஆப் அனிமேஷன்ஸ்ல தான். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்க அப்படினா இதுல MediaTek Dimensity 7400 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்க அப்படினா Realme ஓட பட்ஜெட் சீரிஸ் 15000 rupees செக்மெண்ட்க்கு என்ன ப்ராசஸர் தராங்களோ அதே ப்ராசஸர் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. LPDDR4X RAM வந்து இருக்கு along with UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப். பெஞ்ச்மார்க்கிங்னு பாத்தீங்க அப்படினா க்ளோஸ் டு 1 மில்லியன் வரை வந்து ரீச் ஆகுது. நான் வந்து பேஸ் வேரியன்ட் தான் வந்து யூஸ் பண்றேன். இந்த பிரைஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிரேட்னு வந்து சொல்ல முடியாது. நான் இந்த போனை டெஸ்டிங்க்கு வாங்குனனால பேஸ் வேரியன்ட் வந்து வாங்குனேன். பட் நீங்க லாங் டைம் யூசேஜ்க்காக ஒரு போன் வந்து வாங்குறீங்க அப்படினா 8GB RAM கண்டிப்பா வந்து பத்தாது இந்த ப்ராசஸருக்கு. சோ நீங்க வாங்குறப்போ ஹையர் RAM வேரியன்ட்ஸ் போறது வந்து பெட்டர். கேமிங்க்கு பாத்தீங்க அப்படினா 90 FPS தான் வந்து மேக்ஸிமம் வந்து விளையாடிக்க முடியும். ஃப்ரேம் டிராப்ஸ் எல்லாம் இருக்கு. சில டைம்ல 90 FPS ல இருந்து டிராப் ஆகி 60 FPS கூட வந்து போகுது. சோ 90 FPS கொடுத்திருந்தாலுமே ஸ்டேபிளா கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டேபிளாலாம் இல்ல. லோயர் செட்டிங்ஸ்ல ஓரளவுக்கு ஸ்மூத்தா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. கைரோஸ்கோப் நல்லா வந்து வொர்க் ஆகுது. இன்புட்ல டிலே இல்ல. தெர்மல்ஸ்மே வந்து நல்லா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ் பெருசா வந்து இல்ல. நெக்ஸ்ட் கேமரான்னு பாத்தீங்க அப்படினா இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அப்படிதான் வந்து தெரியும். பட் பேக் சைடுல ரெண்டு கேமரா தான் வந்து இருக்கு. ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க along with 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா பாத்தீங்க அப்படினா ரொம்பவே பேடா இருக்கு. பயங்கர கிரைன்ஸ். டே லைட்ல எடுத்தாலும் சரி லோ லைட்ல எடுத்தாலும் சரி கிளாரிட்டி சுத்தமா இல்ல. கலர்ஸ் ரொம்பவே ஆவரேஜ். டீடைல்ஸ் ரொம்பவே கம்மி. லோ லைட்ல இன்னும் மோசம். சோ பிராக்டிகலி சிங்கிள் யூசபிள் கேமரான்னு தான் இந்த போனை வந்து பார்க்கணும். மெயின் கேமரால வைப்ரண்ட் அண்ட் நேச்சுரல்னு ரெண்டு மோட்ஸ் வந்து இருக்கு. கலர்ஸ் அண்ட் ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப நல்லா இல்ல. கொஞ்சம் ஒயிட்னிங் வந்து ஆட் பண்ணுது. ஆனா டைனமிக் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கு. ஸ்கையை ஃபோக்கஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறப்போ ஓவர் எக்ஸ்போஸ் வந்து ஆகல. 1x 2xல டீடைல்ஸ் டீசென்ட்டா இருக்கு. போர்ட்ரைட் போட்டோஸ் ஆவரேஜா தான் வந்து இருக்கு. கொஞ்சம் வியர்ட் கலர்ஸ் வந்து வருது. லோ லைட்ல சர்ப்ரைசிங்
அமேசிங்கா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கலர்ஸ் பெட்டரா 1x 2xல கூட டீடைல்ஸ் டீசென்ட்டா வந்து கிடைக்குது. இந்த போன் வீடியோக்குன்னு பாத்தீங்க அப்படினா 4K வந்து ஷூட் பண்ணும் 30 fps ல ரியர் கேமரா யூஸ் பண்ணி. ஃப்ரண்ட் கேமரால 1080p ல 30 fps வரைக்கும் வந்து எடுத்துக்க முடியும். குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் ஸ்டேபிளா இல்ல. ரியர் கேமரால எடுக்கிறப்போ ஃப்ரேம்ஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. 4K HDR playback இஷ்யூ மாதிரியே. ஓவரால் ரியர் கேமரா ரேட்டிங் பாத்தீங்க அப்படினா above average. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. கேமரால டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஓகே. டைனமிக் ரேஞ்ச்மே வந்து நல்லா இருக்கு. செல்ஃபிஸ் பார்க்க நல்லா இருக்கு. லோ லைட்ல செல்ஃபிஸ் பிரைட்டா வருது. டீடைல்ஸும் டே லைட்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. லோ லைட்ல மட்டும் கொஞ்சம் அடி வாங்குது. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி ஆவரேஜ் தான். இதுல எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ்மே வந்து பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ல டிரைவ் லிங்க் வந்து இருக்கு. அதுலயுமே ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ அதை வந்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த போனோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் பேட்டரி. 10,000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல 10,000 mAh கொடுக்கிறது பயங்கரமான விஷயம் உண்மையிலே. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. 0 to 100 சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 40 minutes வந்து எடுத்துக்குது. இந்த சைஸ் பேட்டரிக்கு இது வந்து டீசென்ட்டான ஸ்பீட் தான். பேட்டரி யூசேஜ் பொறுத்தவரை பயங்கர இம்ப்ரெசிவ். நான் கண்டினியூஸா 5G தான் வந்து யூஸ் பண்ணேன். கேமிங் பண்ணேன், ஹெவி டாஸ்க் எல்லாமே வந்து பண்ணேன். அப்படி இருந்தும் பேட்டரி லைஃப் சூப்பர். கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். நார்மல் யூசர் அப்பப்போ வீடியோஸ் பாப்பீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க அப்படினா 3 டேஸ் கிட்ட கூட வந்து போகும். நெக்ஸ்ட் இந்த போனை பவர் பேங்க்னு பிராண்டிங் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் பாத்தீங்க அப்படினா இதுல 27 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட TWS இன்னொரு போன்ல சார்ஜ் இல்ல, அதை வந்து சார்ஜ் பண்ணனும் அப்படினா USB type C to type C கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் ஸ்பீட் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஸ்லோ. 7 to 8 வாட் ஸ்பீட்ல தான் வந்து மேக்ஸிமம் வந்து சார்ஜ் ஆகுது. சோ பவர் பேங்க் ரீப்ளேஸ்மென்ட் சொல்றது வந்து மார்க்கெட்டிங் கிமிக் தான். பட் எமர்ஜென்சி டைம்ல கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படினா குறை சொல்றதுக்கு எதுவுமே வந்து இல்ல. இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி ஸ்டேபிளா வந்து இருக்கு. டுவல் சிம் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பட் SD கார்டு ஸ்லாட் வந்து இல்ல. IR பிளாஸ்டர் வந்து இருக்கு. சோ டிவி, AC இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போன் மூலமாவே. NFC இல்ல. இந்த பிரைஸ்க்கு காம்படிட்டர்ஸ் பேசிக்கா கொடுக்கிற விஷயம், பட் இதுல இல்ல. ஃபைனலா பேட்டரி தான் உங்களோட பிரைமரி கன்சர்ன். இதுக்காக தான் ஒரு போனே வந்து வாங்குறீங்க அப்படினா இந்த போன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் 10,000 mAh பேட்டரிக்காக நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து இந்த போன்ல வந்து இருக்கு. சோ ஒரு பேலன்ஸான போன் வந்து எதிர்பார்க்கறவங்களுக்கு இது பெட்டர் வேல்யூவான போனா வந்து தெரியாது. சோ கேமிங்காக பயங்கர கேமரா குவாலிட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து ஒரு ஆல் ரவுண்டர் போன்ஸ் பாக்குறீங்க அப்படினா இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இந்த போன் ஆஃபர் டைம்ல அரௌண்ட் 20,000 ரூபீஸ்க்கு வருது அப்படினா அப்போ இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு ஆல் ரவுண்டர் போன் எதிர்பார்க்கறீங்க அப்படினா ஸ்கிப் பண்றது பெட்டர். 10,000 mAh தான் எனக்கு இம்ப்ரெசிவான ஃபீச்சர். அதுக்கான ஒரு போன் வந்து வாங்க போறீங்க அப்படினா இதை கண்டிப்பா வந்து வாங்கலாம் இப்பவே. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன ஒபினியன்ஸ் எல்லாம் அன்பயாஸ்டா ஹானஸ்டா இருந்துச்சு அப்படினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் மேக் பண்ணிட்டே வந்து இருப்பேன். இந்த போன் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ற போன்ஸ் எல்லாமே ரீட்டைல் யூனிட் கை காசு போட்டு வாங்கி ரிவ்யூ பண்றேன். சோ உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். சோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான வீடியோல சீக்கிரமா வந்து மீட் பண்றேன். until then bye bye, see you from Sudarshan for Techie with Tamil. நன்றி.